ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ரிஷிகேஷ்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடிய ரெண்டே விஷயம், ஒன்று ரிவர் ராஃப்டிங், இன்னொன்று பஞ்சி ஜம்பிங். நான் வந்து த்ரில்லோஃபியான்னு சொல்லக்கூடிய ஒரு booking.comல தான் நான் புக் பண்ணியிருந்தேன். 107 மீட்டர்ஸ் ஹைட்லேருந்து குதிக்கக்கூடிய அந்த பஞ்சி ஜம்பிங்க்கு 4600 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி நான் பஞ்சி ஜம்பிங்கே பண்ணது கிடையாது. ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த இடத்துல தான் நீங்கள் உங்களோட பஞ்சி ஜம்பிங் புக்கிங் அப்பாயின்மெண்ட் ஸ்லிப்பை காட்டினீங்கன்னா அவங்க வந்து ஒரு ப்ரீஃபிங்லாம் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஹை வேல்யூபிள் ஐட்டம்ஸ் எல்லாமே பர்சனல் லாக்கரில் வச்சு லாக் பண்ணிவிட்டு இங்கேருந்து உங்களை காரில் கூட்டின்னு போயிட்டு அந்த பஞ்சி ஜம்பிங் பண்ணுற இடத்துக்கு உங்களை கொண்டு போவாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ 107 மீட்டர்ஸ் ஹைட்டில் போய் நிற்கும்போது உங்களுக்கு செம்மையான ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். கூட வந்தவங்க நிறைய பேர் வந்து வேணாம் நான் பண்ணலைன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் போயிட்டாங்க. ஸோ லாஸ்ட்டாக நம்ம வந்து பஞ்சி ஜம்பிங் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பஞ்சி ஜம்பிங் பண்ணதுக்கான லெவல் 1 சர்டிஃபிகேட் இது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேக் ஃப்ளிப் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து லெவல் 2. ஸோ டன் சக்ஸஸ்ஃபுல்லி ஹையஸ்ட் ஜம்ப் இன் ரிஷிகேஷ். ஸோ வெரி நைஸ். ஸோ நம்ம வீடியோ வேணும்னாக்கா இந்த ரூமுக்குள்ளே தான் வரணும். வந்தீங்கன்னா இந்த பையா கிட்ட தான் நம்ம பர்மிஷன் கேட்டு இந்த ஸ்டாம்ப், ஸோ என் கையில் வந்து பேமெண்ட் பண்ணதுக்கான ஸ்டாம்ப். ஸோ ஹிமாலயன் பஞ்சி ஜம்ப் அதனோட ஸ்டீல் இருந்தால் தான் உங்களை வந்து இங்கே வீடியோ லோட் பண்ணுவாங்க காப்பி பண்ணி கொடுக்குறதுக்கு. உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா பென்ட்ரைவோ இல்லை மெமரி கார்டு எது இருந்தாலும் அதில் காப்பி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இங்கேருந்து காப்பி பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதான். What could he do for me? I told him that my love is free. But can you match me? இந்த மாதிரி நிறைய அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய அட்வென்ச்சரஸ் ஃப்ரெண்டெல்லாம் கிடைப்பாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு இந்த சேகர் குமார் குப்தாவை மீட் பண்ணேன். ஸோ இவரோட கொஞ்ச நேரம் பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி என்னோட ரூமுக்கு செக் அவுட் பண்ண போனேன். Thank you. Bye. Take care. Next time coming. Yeah, sure. ஓகே, கிளம்ப வேண்டியதுதான். ஆக்சுவலாக டுடே 11 AM நான் செக் அவுட் பண்ணியிருக்கணும், பட் பண்ணலை. பையா ரொம்ப நல்ல பையா. ஸோ இப்போ தான் டைம் பார்த்தீங்கன்னா 3 மணி, 11லேருந்து 3 மணி வரைக்கும் நமக்கு வந்து டைம் கொடுத்துருக்காரு. ஓகே, லெட்ஸ் கோ. எங்கே போகிறதுன்னு தெரியல. ரிஷிகேஷ்லேருந்து கிளம்பலாம், அவ்வளோதான். இந்த மாதிரி சோலோ லாங் ரைட் பண்ணும்போது இருக்கக்கூடிய என்னோட மிகப்பெரிய சேலஞ்சே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டெஸ்டினேஷனை ஃபிக்ஸ் பண்ணுறது தான். ஏன்னா எனக்கு நெக்ஸ்ட் எங்கே போகணுன்ற ப்ராப்பர் பிளானே இல்லாமல் தான் இந்த சோலோ ரைடை ஸ்டார்ட் பண்ணேன். நான் கூகுள் மேப்பில் எதர்ச்சியாக என்னோட ரூட்டை பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்தில் நேபாள் இருக்கிறத கவனித்தேன். இந்த ஆல் இண்டியா ரைட்லேயே ஒரு இன்டர்நேஷ்னல் ரைடும் வந்து பண்ணிடலான்னு சொல்லிட்டு நேபாள் ரைடை பிளான் பண்ணேன். என்னோடய லொக்கேஷன்லேருந்து நேபாளுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு பன்பாசா மகேந்திர நகர் தான் கொஞ்சம் நியர்பையாக இருந்தது. சரி நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் பன்பாசா மகேந்திர நகருக்கு போயிட்டுருக்கேன்.
ரிஷிகேஷ்லேருந்து கிளம்புறதுக்கே எனக்கு ஈவினிங் 3 மணி ஆயிடுச்சு. அதனால் சீக்கிரமாகவே டார்க் ஆனதுனால கண்டிப்பாக இன்றைக்கி நேபாளுக்குள்ளே என்ட்ரி ஆக முடியாதுன்னு தெரிஞ்சதுனால நான் இங்கேயே சாப்பிட்டுட்டு ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். நைட்டு நல்ல சாப்பாடு சாப்பிட போகிறேன். ஓ மை காட், நிறைய பட்டரு சீஸு அது இதுன்னு பயங்கரமாக கொடுத்துட்டாரு. 160க்கு ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு. அதுவும் நைட்டு இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறேன். அதுவும் ரைஸு 4 ரொட்டி சொல்லியிருக்காரு. ப்ளஸ்ஸு நிறைய இருக்குது. ஒரு டீ வேறு சொல்லியிருக்காரு. படுக்கிறதுக்கு இடமும் கொடுத்துருக்காரு. நைட்டு இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறேன். ஸோ பைக் வந்து அந்த இடத்துல ஸ்டே பண்ணியிருக்கு, பார்க் பண்ணியிருக்கேன். நைட்டு இந்த தாபாலே ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் நேபாளுக்குள்ளே என்ட்ரி ஆகலான்னு சொல்லிட்டு தூங்க ஆரம்பித்தேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you in another video. Bye. Good night.